ஓகே, ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னா, பேசிக்காக நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அந்த அந்த சாப்டர்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டினா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அது என்னன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் நிறைய அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு ஃபேவரபிளான அவுட்கம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கும்? ஹெட் வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். நம்மளுடைய ஃபேவரட் வந்து டெய்லாக இருக்கலாம். அப்போ டெய்ல் விடுறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி, ரைட்? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காயினை டாஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அதில் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னதுன்னா, டாஸிங் ஏ காயின் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது எத்தனை ஹெட்ஸு என்னென்னலாம் இருக்கும். இப்போ 2 காயின் டாஸ் பண்ணால் இதெல்லாம் தான் சாம்பிள் ஸ்பேஸ். டைஸை ரோல் பண்ணால் இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, அப்புறம் ஈவெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஈவெண்ட்ன்றது ஒரு டெய்ல் வர்றதுக்கு, ஒரு டெய்ல் வர்றது ஒரு ஈவெண்ட். ரெண்டு காயினை டாஸ் பண்ணுற ஒரு டெய்ல் வர்றது ஈவெண்ட். அதுமாதிரி ஒரு டெய்ல் மட்டும் எத்தனை வருதுக்கு? 2 இருக்கு. அட்மோஸ்ட் 1 டெய்ல் அப்படின்னா, அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டெய்லாக வரணும். அப்போ ஒரு டெய்ல் இல்லை ஒரு டெய்ல் கம்மியாக வரலாம். அப்போ என்ன, எத்தனை இருக்கு? இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. மேக்ஸிமம் 1 டெய்ல். அட்லீஸ்ட் 1 டெய்ல்னா ஒரு டெய்ல் ஆவது வந்திருக்கணும். அது எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் தான் ஈவெண்ட். அது இந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு பகுதியாக இருக்கும், ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கு, டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதுதான் ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எனக்கு ஒரு டெய்ல் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா, ஒரு டெய்ல் மொத்தமாக எத்தனை அவுட்கம் இருக்குது? 4. இதில் ஒரு டெய்ல் மட்டும் வந்து எத்தனை இருக்குது? 2. அப்போ 2/4 விச் இஸ் 1/2 ப்ராபபிலிட்டி. இப்போ 1/2 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வரும். அப்போ ப்ராபபிலிட்டி எப்போதுமே எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 0லேருந்து 1 இருக்கும். ஓகே, அப்போ 0.9 வருது ப்ராபபிலிட்டி அப்படின்னா அர்த்தம்னா அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 0.5னா பாதி சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 0.2 அப்படின்னா சான்ஸ் கம்மின்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி எப்போதுமே 0லேருந்து 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்னது ப்ராபபிலிட்டி அப்படின்றது. ஓகே, மற்றபடி நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார்முலாஸு. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ யூனியன் பி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Okay, so this problem, ticket is ticket number 1 to 20 mixed up and drawn at random. What is the probability ticket as a number which is divisible by 3 or 5? Okay வா? So 3 or 5 அப்படின்னா முதல்ல 3 வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 3 வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இதுக்குள்ளே எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 3? 20/3 போட தெரிஞ்சிடும். எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 3 அது தெரிஞ்சிடும். 20/3 என்ன? which is 6. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்குது, 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் இதுக்குள்ளார. ப்ளஸ் அதோடைய ப்ராபபிலிட்டி ப்ளஸ் இப்போ 5 ஆல் டிவிசிபிள் நம்பர் எத்தனை இருக்கும்? 20/5 போட்டிங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்குது 20 ஆல் டிவிசிபிள் ஆகுது, கரெக்டா? அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பரையும் ஒரு நம்பரை வந்து இங்கேயும் ஆட் பண்ணியிருப்போம், அதோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணியிருப்போம், இங்கேயும் 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து P ஆஃப் A 3 வரதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி, இது P ஆஃப் B 5 வரதுக்கு, அந்த நம்பர் 5 ஆல் டிவிசிபிள் ஆகிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி, மைனஸ் சில நம்பர் 3 ஆல் டிவிசிபிள் ஆகும் 5 ஆல் டிவிசிபிள் ஆகும்ல, லைக் எக்ஸாம்பிள் 15. ஸோ 1 to 20 எத்தனை நம்பர் இருக்குது? 3 ஆல் 5 ஆல் டிவிசிபிள் ஆகும் 15 மட்டும் தான் இருக்குது, ஒரே நம்பர் தான் இருக்குது. அது மைனஸ் 1/20 which is P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ இதுதான் P ஆஃப் A யூனியன் B. ஓகேவா? ஸோ இது என்னது, எல்லாமே இதுன்றதுனால 10 - 1 9 9/20. ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ a bag contains 2 red balls,
3 green balls, 2 blue balls. 2 balls are random, drawn at random. 2 ball எடுக்கிறாங்க இதிலிருந்து. What is the probability of none of the balls are blue? ப்ளூவாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி? ஸோ எத்தனை விதமாக நம்ம இப்படி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணும்போது நம்ம ப்ராபபிலிட்டி அப்போ எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ மொத்தமாக எத்தனை பால் இருக்குது? 7 balls இருக்குது. கரெக்டாக? இந்த 7 balls இருந்து நம்ம 2 பால் எடுக்கிறோம். அப்போ டோட்டலாக எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம்னா 7C2 காம்பினேஷன். ஓகே, சி யூஸ்வலாக பெர்முடேஷன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி இருக்குது, 3 லெட்டர் இருக்குது. எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 லெட்டருக்கு 3 கோடு போட்டுரு. ஃபஸ்ட்டு லெட்டர் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 3 லெட்டர் இருக்கா? இதை 3 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். எதில் ஏ போடலாம், பி போடலாம், சி போடலாம். இதில் ஒரு லெட்டர் போட்டேன், மீதி எத்தனை லெட்டர் இருக்குது? 2 தான் இருக்கும். இதை 2 விதமாக போடலாம். ஓகே, அப்புறம் இதை ஒரு விதமாக தான் போட முடியும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா which is 6. ஸோ this is n factorial ways you can arrange. ஓகே, இதுதான் வந்து பெர்முடேஷன். ஓகே, இப்போ ஏபிசிடிஇ இருக்குது. இதில் 5 லெட்டர் இருக்குது. 5 லெட்டரில் இருந்து நான் 3 லெட்டர் அரேஞ்ச் பண்ணணும். டிஃப்ரெண்ட் லெட்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ஃப்ரம் 5 letters I have to arrange taking 3 at a time. ஓகே, இதில் 5ன்றது தான் n, 3ன்றது தான் 6. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை 5 times அரேஞ்ச் பண்ணலாம், செகண்ட் இதை 4 வழியாக அரேஞ்ச் பண்ணலாம், இதை 3 வழியாக அரேஞ்ச் பண்ணலாம். 5 × 4 × 3. தட் இஸ் ஹவ் யூ கேன் அரேஞ்ச். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதான் என்பிஆர், இதுதான் பெர்முடேஷன். இது என்னன்னா n ஃபேக்டோரியல் விச் இஸ் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் என்ன 5 மைனஸ் 3, ஆர் வந்து 3, 5 மைனஸ் 3 2 டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வருதா? இந்த 2 × 1 இங்கே கேன்சல் ஆகிடுமா? ஸோ அதனால் இதுதான் என்பிஆரோட ஃபார்முலா. ஓகேவா? இதுவே இது நம்பர் ஆஃப் வேஸ் யூ கேன் அரேஞ்ச். அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், பிஏ இன்னொரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ செலெக்ஷன் இது வந்து அரேஞ்ச்மெண்ட், இதுதான் பெர்முடேஷன். பெர்முடேஷன் இல்லைன்னா அரேஞ்ச்மெண்ட். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபியை செலக்ட் பண்ணிட்டேன், அதாவது ஏவை செலக்ட் பண்ணிட்டேன், பிஏ செலக்ட் பண்ணிட்டேன். தென் திஸ் இஸ் நாட் அனதர் செலெக்ஷன். கரெக்ட்? ஏ செலக்ட் பண்ணி இங்கே பி ரெண்டுமே சேம் செலெக்ஷன் தானே. ஓகே, ஸோ செலெக்ஷனில் இது நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது, ஒன்லி ஏபி தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அதில் என்னன்னா என்சிஆரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இங்கே இன்னொரு ஆர் ஃபேக்டோரியல் வரும். என்னோட பெர்முடேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அது கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி இது வந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸில் நம்ம கேஸில் total number we can select which is from 7 2 balls. இதுதான் total number of ways of selection. கரெக்டா? இதில் இது வந்து what is the probability none of them are balls are blue. blue இல்லைனா மீதி எத்தனை பால்ஸ் இருக்கு? 5 balls தான் இருக்கு. அப்போ standard number of ways of selecting 2 balls out of 5 balls is this. So this is favorable outcome, this is total number of outcome. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5C2 என்ன 5 ஃபேக்டோரியல், ஓகே, டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் என்ன 2 ஃபேக்டோரியல், இங்கே 3 ஃபேக்டோரியல். கரெக்டா? n மைனஸ் ஆர்ன்றது 3 ஃபேக்டோரியல். கரெக்டா? அதே மாதிரி இங்கே வந்து 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 4 போட்டுக்கோ, 3 ஃபேக்டோரியல், இந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இங்கே 2, இதையும் கேன்சல் பண்ணினா இங்கே 2, இங்கே மேலே 10 வந்துடும். அதே மாதிரி இது 5 × 6 × 5 ஃபேக்டோரியல் வருமா? இந்த 5 கேன்சல் பண்ணிவிடு, இந்த 2 இது 2 கேன்சல் பண்ணால் 3, which is 5 × 2 10, 7 × 3 21, 10/21. Correct. Let's go to the next problem. Okay, so இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா there are 8 7 blue balls 6 green balls. So total எவ்வளோ பால்ஸ் இருக்கு? which is 14 plus 7 21 balls இருக்கு. ரைட்டா? 1 ball is picked at the random. What is the probability it is neither red or nor green? greenும் கிடையாது, ஒரு பால் தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ டோட்டலாக ஒரு பால் எடுக்கிறதுக்கு எத்தனை வேஸ் இருக்கு? 21C1. கரெக்டா? 21 NC1 which is equal to n. ஓகே, இதில் வந்து
நெய்தர் ரெட் நார் கிரீன், ரெட்டாகவும் இருக்கக்கூடாது க்ரீனாகவும் இருக்கக்கூடாது, அப்போ ப்ளூவாக தான் இருக்கணும். அப்போ ப்ளூ பால்ஸ் இருக்கிறதுக்கு எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்? 7C1 which is 7/21. இப்போ போட்டிங்கன்னா 3 டைம்ஸ் கரெக்டாக, அப்போ 1/3 தான் ஆன்சர். So in the problem, when a probability of getting a sum of 9 when 2 dice are thrown, 2 dice throw பண்ணும்போது ஒரு dice இல்லை இன்னொரு dice ரெண்டுத்துலேயுமே 9 வரணும் அப்படின்னா இங்கே 3 வந்து இங்கே 6 வரலாம், இல்லை இங்கே 6 வந்து இங்கே 3 வரலாம், இங்கே 4 வந்து இங்கே 5 வரலாம், இல்லை இங்கே 5 வந்து இங்கே 4 வரலாம். ஸோ டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம் பார்த்தீங்கன்னா 4. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 36, ரைட்டா? இங்கே 6 6, ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் இஸ் 36, ரைட்? ஸோ இது வந்து 1/9. Okay, so 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்னா மேக்ஸிமம் 2 ஹெட்ஸாவது இருக்கணும். அட்மோஸ்ட்னா 2 ஹெட்ஸாவது இருக்கணும். ஹெட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 3 ஹெட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காயின் டாஸ் பண்ணுற, இங்கே என்ன வரலாம்? ஹெட்டு வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது காயினில் ஹெட்டு வரலாம், டெய்ல் வரலாம். இங்கேயும் ஹெட்டு வரலாம், டெய்ல் வரலாம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் 8. என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா டெய்ல் டெய்ல் டெய்லு 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 ஹெட்டு, அதேமாதிரி நிறைய வரும். அது மாதிரி 8 அவுட்கம் இருக்குது. அதில் ஹெட்டு 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 இதை தவிர மீதி 7மே என்ன பண்ணோம்? 2 ஹெட்டாவது இருக்கும், 2 ஹெட் இருக்கும், மேக்ஸிமம் 2 ஹெட் இருக்கும். So number of favorable outcomes is 7. So 7/8 is the answer, right? இதுதான் total number of outcomes. ஓகே, இதில் 2 ஹெட்டாவது இருக்கணும். அப்படின்னா இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டாவது இருக்கும். 2 ஹெட், மேக்ஸிமம் 2 ஹெட் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம், இல்லை ஹெட் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் அட்மோஸ்ட்டுக்கு அர்த்தம். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 2 ஹெட் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாதுன்றது தான் அர்த்தம். ஓகே, அப்போ 7/8 இஸ் த ஆன்சர்.